இப்போ முட்டை குழம்பு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றவும். கடுகு பொரிஞ்ச பிறகு சோம்பு போடுவோம். முட்டை குழம்பு ரெசிபிங்க. சோம்பு பொரிந்த பிறகு வெங்காயம், பொன்னிறம் நறுக்க வெங்காயம் சேர்க்கவும். பொன்னிறமாக வதக்கின வெங்காயம் வதக்கிட்ட பிறகு தக்காளி சேர்க்கவும். தக்காளி நன்றாக வதங்கின பிறகு உப்பு சேர்க்கவும். தேவையான உப்பு சேர்க்கவும். தேவையான மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நன்றாக கொதிக்க விட்ட பிறகு முட்டையை உடுத்தி ஊட்டவும். ஹெல்த்தியான கோதுமை தோசைங்க. நன்றாக கோதுமை தோசை முறுமுறுன்னு கோதுமை தோசைங்க. இதுக்கு சைடிஸ் வந்து முட்டை குழம்புங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்டாக இருந்ததுங்க. முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருந்ததுங்க கோதுமை தோசை. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக கோதுமை தோசை முட்டை குழம்பு பாருங்க. சுவையான முட்டை குழம்பு சாப்பிட்டு பாருங்க.